நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கேப்ஷன். ரெஃபரன்ஸ் மெனுக்குள்ள கேப்ஷன் பார்ப்போம். ஸோ இந்த கேப்ஷனுக்குள்ளேயே கிராஸ் ரெஃபரன்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ கிராஸ் ரெஃபரன்ஸ் இன்சர்ட் பண்ணுறது என்ன யூசேஜ் அப்படின்னா, அதாவது உங்கள் டாக்குமெண்ட்டோட ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேசஸ்க்கு அது டக்குன்னு நம்ம போகணும். இப்போ எனக்கு 100 pages ஆஃப் டாக்குமெண்ட் இருக்குது, இப்போ 1000 pages ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னா நான் வந்து ஒரு 525th பேஜுக்கு நான் போகணும், இல்லை ஃபிகர் 2க்கு நான் போகணும், இல்லை ஃபிகர் 18க்கு நான் போகணும் அப்படின்னா நம்ம போய் ஸ்க்ரோல் பண்ணி நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் நல்லா யூஸ் ஆகும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணிக்குவோம். இது கொஞ்சம் சிம்பிள் மெத்தடு. ஸோ இப்போ நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு 4 ரோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரோவில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ கிராஸ் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி மார்க் பண்ணி வைக்கிறீங்கிறது முக்கியம். ஸோ நான் இப்போ வந்து புக் மார்க்காக மார்க் பண்ணலாம், ஹைப்பர் லிங்காக மார்க் பண்ணலாம், ஹெட்டிங்காக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பர்டிகுலராக ஒரு சில வேர்ட் மட்டும் நான் ஹெட்டிங்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வேர்டு வந்து நான் ஹெட்டிங்காக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேர்டை நான் ஹெட்டிங் 1 கொடுத்துருக்கேன். ஸோ இதே இதுலேயும் ஒரு 4 பேஜில் இருக்க ஒரு வேர்ட். ஸோ இந்த வேர்டை அதே மாதிரி இன்னொரு ஹெட்டிங்காக கொடுக்குறேன். அதே மாதிரி ஸோ இப்போ இந்த வேர்டு வந்து புக் மார்க்கை நான் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ புக் மார்க்கு அப்படின்னா புக் மார்க்கு நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். புக் மார்க்கு கணேஷன் சொல்லிட்டு ஒரு பேர் ஒன்று ஆட் பண்ணி இது ஒரு புக் மார்க்காக நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த புக் மார்க் இது வந்து நான் ஒரு புக் மார்க்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து நம்ம பார்ப்போம். இதே மாதிரி இன்னொரு பேஜஸில் சேம் இந்த வேர்டு இதையும் நான் புக் மார்க்காக ஆட் பண்ணிக்கிறேன். பாலாஜி, இந்த புக் மார்க் நேம் வந்து பாலாஜி. லாஸ்ட் எண்டில் ஒரு ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணுறேன். நான் இதை ஹைப்பர் லிங்காக சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை ஹைப்பர் லிங்காக சேஞ்ச் பண்ணால் நீங்கள் எந்த மாதிரியான மெயில் அட்ரஸ் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மெயில் அட்ரஸ்க்கு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹெட்டிங் கொடுத்துருக்கேன், புக் மார்க் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெஃபரன்ஸ் டேப்ல போங்க. ஸோ இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் ரெஃபரன்ஸோட டைப் என்னன்னு கேட்கணும். ஸோ நம்பர் ஐட்டமா, ஹெட்டிங்கா, புக் மார்க்கா, டெக்ஸ்ட் நோட்டா, ஃபுட் நோட்டான்னு கேட்கணும். ஸோ அப்போ நம்ம நம்பர் ஐட்டம் கொடுக்குறேன் பாருங்க. நம்பர் ஐட்டம் பேஜ் நம்பர் வரைய வேணுமா இல்லை எந்த மாதிரி வேணும்னு கேட்கலாம். நம்ம இப்போ ஹெட்டிங் கொடுத்தோமா, ஸோ ஹெட்டிங் வந்து ஹெட்டிங்கோட டெக்ஸ்ட்டாக கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம், இல்லை பேஜ் நம்பராக கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். இப்போ நம்ம புக் மார்க் கொடுத்தோமா, புக் மார்க் கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த புக் மார்க்கோட டெக்ஸ்ட் வந்துருக்கா, நான் கணேஷ் பாலாஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருந்தேன். இந்த புக் மார்க்கை நான் அங்கே கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த புக் மார்க்கோட டெக்ஸ்ட் வந்து அங்கே வந்துட்டு, அதே மாதிரி அடுத்தது கணேஷ், அந்த புக் மார்க்கோட டெக்ஸ்ட் வந்து நான் அங்கே கொடுக்குறேன். அதே மாதிரி அடுத்தது ஷேப் கொடுக்கணும்னாலும் நம்ம கொடுக்கலாம். நம்ம நிறைய ஷேப்ஸ் போட்டுருந்தோம், இல்லை சார்ட் கொடுத்துருந்தோமா, ஃபுட் நோட் கொடுக்கணும்னாலும் ஃபுட் நோட் கொடுத்துக்கலாம். ஃபுட் நோட் நம்பர் வேணுமா, இல்லை ஃபுட் நோட்டோட ஃபார்மேட் வேணுமா, பேஜ் நம்பர் வேணுமா கேட்குது, ஃபுட் நோட் நம்பர் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அதோட டெக்ஸ்ட் இன்சர்ட் அஸ் ஹைப்பர் லிங்க்னு கேட்குது. நமக்கு அது தேவை கிடையாது, ஏன்னா நம்ம வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஷேப் ஏ, ஷேப் பி, என்டையர் கேப்ஷனுமா கொடுக்கணுமா, இல்லை பேஜ் நம்பர் மட்டுமா அப்படின்னு கேட்குது. ஓகே, நான் என்டையர் கேப்ஷன் கொடுத்து இன்சர்ட் கொடுக்குறேன். அடுத்தது பாருங்க, ஷேப் பி கொடுக்குறேன். அதே மாதிரி அடுத்தது சார்ட் போங்க. இது மாதிரி நம்ம எத்தனை டேபிள் வேணாலும் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். கிராஸ் ரெஃபரன்ஸ்லேயே சார்ட் 1 கொடுக்குறேன் நான். அதே மாதிரி இந்த சார்ட் 2 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் போய் பாருங்கள். இப்போ நான் இதில் கொடுத்தது என்ன அப்படின்னா
ஹெட்டிங் கொடுத்துருந்தோம், புக் மார்க் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த புக் மார்க் போக இந்த பக்கம் ரெஃபரன்ஸ் டைப் என்ன இன்சர்ட் பண்ணணும்னு கேட்குது. எனக்கு வந்து பேஜ் நம்பர் ரெஃபர் பண்ணணும்னு சொல்லணும். ஸோ இந்த புக் மார்க்கோட பேஜ் நம்பர் போகுது. அடுத்தது பாருங்க, அடுத்த புக் மார்க்கோட பேஜ் நம்பர். இதுலையும் பேஜ் நம்பர் தான் நான் கேட்குறேன். ஸோ அடுத்ததுக்குரிய பேஜ் நம்பர். ஸோ அதே மாதிரி ஷேப்ஸ் பாருங்க, ஷேப்ஸோட பேஜ் நம்பர். அடுத்தது அதே மாதிரி பேஜ் நம்பர் கிளிக் பண்ணுங்க. சார்ட்டுக்கு ஓகே. அடுத்தது அதே மாதிரி கிளாஸ் வச்சுக்கோங்க. சார்ட் சேம் அதே மாதிரி பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணி ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரெஃபர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி கிராஸ் ரெஃபரன்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளோட டேரெக்டாக நம்ம என்ன பேஜுக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த பேஜுக்கு 2 ரெஃபரன்ஸ் நம்ம கொடுத்த புக் மார்க் ஹெட்டிங்கையும் நம்மளோட பேஜ் நம்பரையும் ரெஃபர் பண்ணி நம்ம அந்த பேஜுக்கு போக முடியும். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் போகணும் அப்படின்னா கரெக்டாக அந்த பிளேசஸ்க்கு அது போயிடும். ஸோ இப்போ பேஜ் நம்பர் மூலமாக போகணும் அப்படின்னாலும் பேஜ் நம்பர் மூலமாகவும் போகலாம். ஸோ நான் என்ன கேட்டிருக்கேன், சார்ட் 2க்கு போகணும்னு சொன்னோம்னா சார்ட் 2. ஸோ கிராஸ் ரெஃபரன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலாக உங்கள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிளேசஸ்க்கு போகணும் இல்லை ஹெட்டிங்க்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த பேஜஸ்க்கு டேரெக்டாக நம்ம மூவ் பண்ணிக்கலாம், ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கேப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.